இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க மட்டும் ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் முடிச்சதே கிடையாது. இதுதான் நம்ம சிவகாசியில உள்ள முஸ்லிம் தொடக்கப்பள்ளி. இப்ப இது வந்து பவள விழா கொண்டாடுற பள்ளிக்கூடம் 1945 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. ஆரம்ப பள்ளி தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பெண்கள் மதரசாவாக இந்த பள்ளிக்கூடத்தை வந்து கட்டமைச்சாங்க. பின்தங்கிய வகுப்பினருக்கு வந்து கல்வி கற்கணும் அப்படின்ட்டு பெண்கள் பாடசாலையாக இருந்தது அப்படியே இருபாலர் ஆரம்ப பள்ளியா மாறி இன்னைக்கு கிட்டத்தட்ட 75வது வருஷம் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி பவள விழா. ஆரம்ப பள்ளியில இருந்து எங்களுக்கு வந்து இப்போ மேல்நிலை பள்ளி 12வது வரைக்கும் மேல்நிலை பள்ளி இருக்கு. இதுல வந்து ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப்லாம் வச்சிருக்கோம். அதே சமயம் ஆங்கில பள்ளின்னு தனியா ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இது போக மாணவர்களின் தொழிற்கல்வி வேணும் அப்படின்ட்டு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஐடிஐன்னு ஒன்று, அதுல ஒன்று தனியா வச்சிருக்கோம். இது வந்து எங்களுக்கு பெருமைப்படும் மாணவர்கள் டெஸ்லால வேலை பார்க்குறாங்க அந்த பசங்க. அதே மாதிரி இன்ஜினியரா இருக்காங்க. இங்கேயே இஎஸ்ஐல வந்து ஒரு மருத்துவரா இருக்காங்க. அரச ஊழியர்களாகவும் இருக்காங்க. காவல்துறையிலேயே இருக்காங்க. ஏன்னா அந்த ஆரம்ப கல்வின்றது வந்து ஒரு அடிமட்டம், கரெக்டான பேஸ் மட்டம் நம்ம உண்டாக்கணும். அதை வந்து எங்க முஸ்லீம் ஆரம்ப பள்ளியில வந்து செய்யறாங்க. முஸ்லிம் பள்ளி விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பவள விழா காணும் முஸ்லிம் பள்ளியில் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் மாஸ்டரில் யோகா அனைத்து வகை விளையாட்டுகளும் மிக அருமையாக நடைபெற்றன. இந்த விளையாட்டு விழா வந்து கல்லூரி விளையாட்டு விழாவுக்கு இணையாக மிக சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விளையாட்டு விழாவில் சிறப்பு விருதாக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தீபம் கிச்சன்ஸ்ல இருந்து பேசுறேன். இந்த முஸ்லீம் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்களை சிறப்பா கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க அந்த ப்ரோக்ராம் இவ்வளவு சிறப்பா பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப கைதட்டிக்கிட்டே இருந்தோம். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஸ்கூலை பார்க்கும்போது எங்க பிள்ளைகளை இங்க சேர்க்கலான்னு இருக்கு. அவ்வளவு ஆசையா இருக்கு. அதே மாதிரி உங்க பிள்ளைகளையும் இந்த பள்ளிக்கூடத்துல சேருங்க. டிசிப்ளினா இருக்கட்டும், ஒற்றுமையா இருக்கட்டும், மத நல்லிணக்கமா இருக்கட்டும். நம்ம முஸ்லீம் ஸ்கூலுக்கு நிகர் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பா நல்ல மத நல்லிணக்கத்தோட ஒற்றுமையா நல்ல சிறப்பா பள்ளியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ. எங்க குழந்தைகளும் படிக்கிறாங்க. உலக கல்வி இல்லாம மார்க்க கல்வி நல்லா கத்து தர்றாங்க. பிள்ளைங்க நல்லா ஒழுக்கமா இருக்காங்க. உங்க குழந்தைகளையும் வந்து இந்த முஸ்லீம் ஆரம்ப பள்ளியில வந்து சேருங்க. நான் முஸ்லீம் ஆரம்ப பள்ளியில டீச்சரா இருக்கேன். எங்க பிள்ளைங்களுக்கு வந்து நாங்க நல்லா பள்ளி கல்வியும் ஒழுக்கம் எல்லாமே சொல்லி கொடுக்கிறோம். அரசாங்கம் கொடுக்கிற எல்லா சலுகைகளும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறோம். இலவச பாட புத்தகம் வந்து ஸ்கூல்ல வந்து பாருங்க. பள்ளி கல்வி இல்லாம மார்க்க கல்வியும் நாங்க சொல்லி கொடுக்கிறோம். அதனால பிள்ளைங்க நல்லா ஒழுக்கமா இருக்காங்க. பாதுகாப்பான சூழல்ல உங்க பிள்ளைங்களுக்கு நாங்க நல்லா பாடம் நடத்துறோம். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி எல்லாமே அட்மிஷன் 1 to 5th வரையும் அட்மிஷன் நடக்குது. நீங்க கொண்டுட்டு வந்து பிள்ளைங்களை கண்டிப்பா இங்க சேருங்க. என் பையன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். பையன் பேர் வந்து திவான் சரி. அவன் வந்து பேண்டமில்ல வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கான். இந்த ஸ்கூலில் வந்து சிறப்பான அம்சங்கள் நிறைய இருக்கு. முஸ்லீம் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்காங்க. முஸ்லீம் ஸ்கூலில் நீங்கள் வந்து அட்மிஷன் இருந்தாலும் சரி எல்லாம் கொடுக்க தயாராக இருங்க. தலைமை ஆசிரியர் முதல் கொண்டு, டீச்சர்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே சிறப்பான ஒரு செயல்பாடு நடத்துறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க பிள்ளைகளும் சரி இந்த ஸ்கூலை வந்து அட்மிஷன் கொடுக்க தயாராக இருங்க. தேங்க்யூ. இப்பொழுது எங்க ஸ்கூலில் அட்மிஷன் நடைபெறுகிறது. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை முஸ்லிம் ஆரம்ப பள்ளியில் வந்து சேர்த்துக் கொள்ளலாம். நம்ம பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க, நம்ம குழந்தையோட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க, ஏன் ஆசிரியரோட ஃபீட்பேக் கூட கேட்டிருப்பீங்க. அப்புறம் எதுக்குங்க இன்னமும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட குழந்தைங்களுக்கு நம்ம முஸ்லீம் தொடக்கப்பள்ளியில வந்து உங்களோட அட்மிஷனை போட்டுக்கோங்க. மாணவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி கவனம் கொடுத்து நாங்க மேல கொண்டு வந்துருக்கோம்.